ரம்யா வந்து எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும், கார்த்தி கையால் நம்ம தான் தாலியை கட்டணும் அப்படின்னு ரம்யா ஒரு திட்டத்தை போடுறாங்க. இதனால அவங்க அப்பாவை கூட அவங்க தீர்த்து கட்டிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரம்யா வந்து ஒரு ஃபாரின்காரரை வரவழைக்கிறாங்க. அவர் வந்து ரியாவோட முகத்தை வந்து அப்படியே வந்து தீபா மாதிரிக்கு மாற்றிடுறாரு. அப்போ ரியா அங்கேருந்து வராங்க ரூமில் இருந்து. இதை பார்த்ததுமே ரம்யாவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே நீ தீபா மாதிரியே இருக்கிற ரியா அப்படிங்கவும் அப்போ வந்து ரியா சொல்கிறாங்க, அந்த கார்த்தியை நான் பழி வாங்கணும், என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணினது அந்த கார்த்தி தானே, அவனை பழி வாங்கணும், அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்கிறேன், உனக்கு உதவி செய்தால் தான் கார்த்தியை நான் பழி வாங்க முடியும், அதுக்காக தான் நீ சொன்ன மாதிரியே நானும் வந்து என்னுடைய முகத்தை ரியா மாதிரிக்கு மாஸ்க் போட்டு நான் மாற்றிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இப்போ மட்டும் கார்த்தி பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, நீ தான் தீபான்னு சொல்லிட்டு உன் கழுத்தில் தாலியை கட்டிடுவார் அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்படியே இருக்கிறானா கேட்கும்போது, ஆமாம் அச்சுல நீ அப்படியே இருக்கிற, சரி நான் சொல்லும் போது மட்டும் நீ ரூமை விட்டு வந்தால் போகிறோம், இப்போ நீ வெளியே போனேன்னா அப்புறமா ரொம்ப குழப்பமாயிரும், ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரிக்கு அலைஞ்சிட்டு இருக்கக்கூடாது, அதனால் நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ மட்டும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து ரியாவை ரூமில் வந்து அடைச்சி வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தீபாவை தான் காட்டுறாங்க. அப்போ தீபா வந்து புடவை எடுத்துக்கொண்டு ரம்யாட்ட காட்டுறாங்க. இந்த புடவை நல்லா இருக்குதா, இதான் என்னுடைய முகூர்த்த புடவை அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே ரம்யா பார்க்குறாங்க, ஓஹோ இதான் முகூர்த்த புடவை அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. சரி தீபா எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா ஏன் குடிக்க அப்படின்னு சொல்லவும், சரிடி நீங்கள் இரு நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ ரியாவை தான் காட்டுறாங்க. அப்போ ரம்யா வந்து ரியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ரியா நான் உனக்கு ஒரு புடவையை வந்து நான் உனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுவேன், அதே மாதிரிக்கு 2 புடவையும் எடுத்துகிட்டு வா அப்படிங்கும்போது, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது தீபா உடுத்தக்கூடிய முகூர்த்த புடவையாகும், அதே மாதிரி நம்ம 2 பேரும் கட்டிட்டு நிற்கணும், அதுக்காக தான் இதே மாதிரிக்கு புடவை எடுத்துடுவான்னு சொல்லவும், சரி நீ ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடு அப்படிங்கிறாங்க. அப்போ ரம்யாவும் அந்த புடவை வந்து ஃபோட்டோ எடுத்து ரியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதே போல் 2 எடுத்துகிட்டு வந்துன்னு சொல்லவும், ரியாவும் சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரிக்கு 2 புடவையும் அவங்க வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அடுத்த நாள் ஆனதுமே வந்து ரம்யா சொல்கிறாங்க, ரியா நீ வந்து தீபா மாதிரிக்கு மாஸ்க் போட்டுட்டு அந்த புடவையை கட்டிட்டு வந்துரு, இன்னொரு புடவையை நீ கையில் எடுத்துகிட்டு வா அப்படிங்கவும், நீ வரும்போது யாருமே உன்னை பார்த்துடக்கூடாது, நீ பின்பக்க வழியோட வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரியாவும் பார்த்தோம்னா தீபா மாதிரிக்கு மாஸ்க் போட்டுட்டு அவங்க அந்த முகூர்த்த புடவையை கட்டிட்டு ரம்யா சொன்ன அதே வழியில் அவங்க வந்துருந்தாங்க. அப்போ வந்து ரியா வந்ததுமே ரம்யா வந்து சொல்கிறாங்க, ரியா வா நான் ரூமில் ஒன்றும் நான் உட்கார வைக்கிறேன், நான் சொல்லும் போது நீ வந்தால் போகிறோம், அது வரைக்கும் நீ வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இன்னொரு புடவை எங்கே அப்படிங்கும்போது, இந்த இருக்கு பாரு அப்படிங்கும்போது, சரி அந்த புடவையை தான் சொல்லிட்டு ரம்யா வந்து அந்த புடவையை வந்து எப்படியாவது கட்டணும், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு இப்போ வந்து தீபா வந்து நம்மளுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துருக்குறாள், அதுதானே கட்டிகிட்டு இருக்கிறோம், எப்படியா அந்த புடவையை மாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் கொஞ்ச நேரத்தில் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வராங்க. இங்கே பார்த்தோம்னா தீபாவை தான் காட்டுறாங்க. தீபா வந்து அந்த முகூர்த்த புடவையெல்லாம் கட்டிட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்ன தீபா புடவையெல்லாம் கட்டிட்டியா, ரொம்ப அழகாக இருக்குது இது உனக்கு அப்படிங்கும்போது, அப்படியா அவர் வாங்கி தந்ததில்ல அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அது சரிதான், கார்த்தி வந்து உன்னையே செலெக்ஷன் பண்ணியிருக்கிறாரு, அப்போ புடவை எப்படி அவர் செலெக்ஷன் பண்ணியிருப்பாரு, அவருடைய செலெக்ஷன் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்லும் போது, அப்போ ரம்யா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அவர் முதல்ல செலெக்ஷன் பண்ணினது என்ன தான், நான் தான் அவர் மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ கண்டிப்பாக நான் அவர் மிஸ் பண்ணிடவே மாட்டேன் அப்படின்னு ரம்யா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அப்போ தீபாவை வந்து ரம்யா கூப்பிடுறாங்க, தீபா வாயேன் நான் வந்து உனக்கு ஒரு பரிசு வாங்கி வச்சிருக்கிறேன், அது உன்கிட்ட காட்டணும் அப்படிங்கும்போது, என்னடி கிஃப்ட் எனக்கு வாங்கி வச்சிருக்கிற அப்படிங்கிறாங்க. உன் கல்யாணத்துக்காக நான் ஒன்று வாங்கி வச்சிருக்கிறேன், அதை பார்க்கணும் உன்கிட்ட காட்டணும், அதுக்கு தான் உன்னை கூப்பிடுறேன் அப்படிங்கும்போது தீபாவும் சரின்னு சொல்லிட்டு ரம்யா கூட போகிறாங்க. அப்போ போகும்போது அங்கே வந்து அபிராமி வந்துருந்தாங்க. அப்போ அபிராமி கேட்குறாங்க, என்ன 2 பேரும் எங்கே போகிறீங்க அப்படிங்கும்போது, இல்லைத்த அவன் எனக்கு கல்யாணத்துக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கிறாள்லாம், அதை வந்து காட்டுறதுக்காக தான் என்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது, அப்படியே ரம்யா கிஃப்டெல்லாம் நீ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா தானே நீ கொடுக்கணும், நீ அப்போ காட்டு, அப்போ தான் அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு அபிராமி சொல்லவும், அப்போ தீபாவும் சொல்கிறாங்க, ஆமாம் ரம்யா அத்தை சொல்கிறது கரெக்டு தான், நீ எனக்கு கிஃப்ட் கொடுக்குறதா இருந்தால் கல்யாணத்துக்கு அப்புறமா கொடு, அப்போ தான் வந்து அதில் ஒரு த்ரில்லிங்காக இருக்கும், இப்போமே நான் பார்த்துட்டோம்னா அதில் பெரிய ஒரு சஸ்பென்ஸே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தீபா அங்கே இருந்து அபிராமி கூட போயிருந்தாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, ஐயையோ நம்ம இவ்வளோ திட்டம் போட்டு ரூமில் போட்டு அவளை அடைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம நைஸாக கூட்டிகிட்டு வந்தோம், இவங்க வந்து இப்படி கெடுத்து போட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா நினைக்கிறாங்க. சரி ரியா என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க ரியாவோட ரூமுக்கு வந்து ரம்யா வராங்க. அப்போ ரியா கேட்குறாங்க, என்னாச்சு நீ வந்து எப்படியாவது தீபாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனி என்னாச்சு அப்படிங்கும்போது, ஆமாம் நான் அவளை நைஸாக கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் இடையில அந்த அபிராமி அம்மா இருக்காங்க பாரு, அவங்க வந்து எல்லாத்தையுமே கெடுத்து போட்டாங்க அப்படிங்கிறாங்க.
சரி, ஆனாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். இப்ப நம்ம வந்து ஏதாவது அவசரப்பட்டுட்டோம்னா அப்புறமா இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே வந்து பாதியில முடிஞ்சு போயிரு அப்படிங்கிறாங்க. அப்படியே அங்க பேசிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ஐஸ்வர்யா ரூபஸ்ரீயும் பாட்டியும் அழைச்சிட்டு அவங்க மண்டபத்துக்குள்ள வராங்க. அவங்க கூடயே வந்து இன்னொருத்தர் வந்து பாட்டி கூட்டிட்டு வரும்போது அப்ப ஐஸ்வர்யா கேட்குறாங்க, இவர் எதுக்காக நீங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, என்ன ஐஸ்வர்யா இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற, தீபாவை கடத்தணுங்கிறது தான் நம்மளோட பிளானே, அப்ப நம்மளால எப்படி கடத்த முடியும், அதுக்காக தான் இவனை வரவழைச்ச அப்படிங்கிறாங்க. உடனே ஐஸ்வர்யா வந்து அவரை பார்க்குறாங்க. இவர் நம்ம சொன்ன வழியெல்லாம் கரெக்டாக செய்வாரா, தீபாவை கடத்திடுவாரா, இவரை பார்த்தாலே கோமாளி கணக்காக இருக்கு அப்படிங்கும்போது அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா நீ அந்த மாதிரிக்கெல்லாம் அவர் இடப்பட்டு இருக்காத, நம்ம சொன்ன வழியை கச்சிதமாக அவர் செய்து முடிப்பார் அப்படிங்கும்போது அப்போ அவர் வாராரு. என்னம்மா என்னை பற்றி இந்த மாதிரிக்கெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, இப்படிலாம் என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் பாட்டுக்கு போயிடுவோம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ நீ பாட்டுக்கு போயிடாதடா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாட்ட வந்து ரூபஸ்ரீ பாட்டி சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நீ பாட்டுக்கு ஏதாவது வந்து இவனை போட்டு திட்டிட்டு இருக்காது, அப்புறமா இவன் பாதிலே விட்டுட்டு போயிடுவான், நான் போட்ட பிளான் எல்லாமே வந்து சொதைப்பிடும் அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு ரூபஸ்ரீ கேட்கும்போது, ஆமாம் நீங்கள் என்னதான் பிளான் போட்டாலும் சரிதான், அது வந்து சரியாக நடக்க மாட்டேங்குது, அதனால தான் நானே ஒரு பிளானை போட்டு இவனை வரவழைச்சிருக்கிறேன், தீபாவை இவன் கடத்திட்டு போனோம்னா இந்த கல்யாணம் நின்று போயிடும், அந்த மேடையில் வந்து உன்னை எப்படியாவது வந்து கார்த்திக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுதான் என்னுடைய பிளான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ரூபஸ்ரீ சொல்கிறாங்க, என்ன பாட்டி நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது நல்லா தான் இருக்குது, ஆனால் கார்த்தி என் கழுத்தில் தாலி கட்டு வர இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கும்போது, அது நடத்தணும், அது நடத்தி காட்டுறதுக்காக தான் நான் ஒரு பிளானை போட்டிருக்கிறேன், எப்படினாலும் சரிதான் கார்த்தி இன்னைக்கு தாலி கட்ட போகிறது உன் கழுத்தில் தான், நீ என்ன நம்பி வா அப்படின்னு சொல்லவும் இதை கட்டதுமே ரூபஸ்ரீ வந்து ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஆமாம் ஆமாம் இவங்களுக்கு ரொம்பவே ஆசை தான், அங்கே ஏற்கனவே ரம்யா வந்து கார்த்தியை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் திட்டம் போட்டுட்டு இருக்கிறா, இவங்க என்னன்னா இவங்க ஒரு போக்குல இவங்க ஒரு திட்டம் போட்டுட்டு அலைகிறாங்களா, கண்டிப்பாக இவங்க திட்டம் பலிக்கவே செய்யாது, ஆனாலும் நம்ம சொன்னனாலும் இவங்க கேட்க போகிறது கிடையாது, எப்படியாவது சரிதான் கார்த்தி தீபாவளத்தில் தாலியை கட்டக்கூடாது, அது நம்மளுக்கு நடக்கணும், அது ரம்யாவில் நடந்தாலும் சரிதான் இவங்களால நடந்தாலும் சரிதான், எப்படியாவது தீபா வாழ்க்கை நாசமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. சரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து ரம்யாவை தான் காட்டுறாங்க. அப்போ ரம்யா வந்து ரியாட்ட சொல்கிறாங்க, நான் எப்படியாவது இந்த புடவையை மாற்றணும், அதுக்காக தான் தீபாவை பிளான் போட்டு ரூமில் அடைச்சிட்டு இந்த புடவையை நான் கட்டிடலான்னு பார்த்தேன், ஆனால் எல்லாமே இந்த மாதிரிக்கு முடிஞ்சு போச்சுது, சரி நீ வா அடுத்ததான் ஒரு பிளானை போடலாம் அப்படிங்கிறாங்க. சரி நான் எவ்வளோ நேரம் தான் அந்த ரூமுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு அப்படிங்கும்போது, ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான், உன்னை வந்து நான் மண்டபத்துக்குள்ளே வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீ வந்து கார்த்திக்கு முன்னாடி நீ பேசிட்டு இரு, ஆனால் கார்த்திக் உன் மேலே ஏதாவது சந்தேகம் வருதா நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா தீபா எப்படி பார்த்தாலும் இப்போ ரூமில் தான் உட்காந்துருப்பா, அதனால நீ கார்த்தி ரூமுக்கு போ அப்படிங்கும்போது ரியாவும் சரின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கார்த்தி இருக்கிற ரூமுக்கு வந்து ரம்யா கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ரியாட்ட சொல்கிறாங்க, இதான் கார்த்தி இருக்க ரூமு, நீ போ உன் மேலே அவனுக்கு ஏதாவது சந்தேகம் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ரியாவும் சரின்னு சொல்லிட்டு கார்த்தியோட ரூமுக்கு போயிருந்தாங்க. அப்போ தீபா அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, அதனால தீபாவை வந்து நான் வராமல் பார்த்துக்கிடுதுன்னு சொல்லிட்டு ரம்யா வந்து தீபா இருக்கிற ரூமுக்கு அவங்க போயிருந்தாங்க. அப்போ தீபாட்ட வந்து பேச்சு கொடுத்துட்டே அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா வந்து ரியா வந்து தீபா மாதிரி இருக்கிறாங்களா, அவங்க கார்த்திகிட்ட போய் பேசுறதுக்காக போகும்போது அப்போ கார்த்திக் கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த புடவை ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ என்னதான் இருந்தாலும் இது நீங்கள் வாங்கி கொடுத்த புடவையெல்லாம் நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வந்து தீபா மாதிரிக்கு இருக்கிற ரியாவோட பேச்சில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள்லாம் இருக்குது. இதை பார்த்ததுமே கார்த்தி வந்து கேட்குறாங்க, என்ன நீங்கள் எப்போவுமே என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேச மாட்டீங்க, ஆனால் இன்றைக்கி உங்கள் பேச்செல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது இப்படி சொன்னதுமே ரியா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ ஒருவேளை நம்மளை கண்டுபிடிச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனாலும் வந்து அவங்க சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் தோணுது, நான் எப்பவும் போல தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது அவங்க விரல கவனிக்கிறாங்க. பார்த்தோம்னா அதில் அந்த மோதிரம் இல்லை, இவங்க வந்து தீபாவுக்கு போட்ட அந்த மோதிரம் இல்லை. இதை பார்த்ததுமே கார்த்திக் கேட்குறாங்க, ஆமாம் உங்கள் கையில் வந்து நான் ரிங்கு போட்டோம்ல அது எங்கே காணலை அப்படிங்கிறாங்க. ஐயோ இது வேறையா, இப்போ நான் ரிங்குக்கு நான் எங்கே போகிறதுக்கு, இதெல்லாம் வந்து இந்த ரம்யா சொல்லவே இல்லையே, கார்த்திக் கண்டுபிடிச்சிடக்கூடாது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, எப்படியாவது நம்ம சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா நினைக்கிறாங்க. இல்லைங்க இந்த மோதிரத்தை வந்து பியூட்டி பார்லர் வந்து எனக்கு மேக்கப் போட்டாங்களா, அப்போ வந்து அவங்க கலட்ட சொன்னாங்க, அதான் கலட்டி நான் மீனாட்சி அக்கா கையில் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு போய் சொல்லியிருந்தாங்க. இதை கெட்டதுமே கார்த்தியும் நம்பியிருந்தாங்க. அப்போ வந்து ஆனந்த் அங்கே வராங்க. ஆனந்த் வந்து ரியா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி இதை கவனிச்சிருக்காங்க. என்னது தீபா வந்து ஆனந்த் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாள, ஏன் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவனிக்கிறாங்க. அப்போ வந்து ஆனந்த் கேட்குறாங்க, என்ன கார்த்தி கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்ணா நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு நான் கிளம்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் முகூர்த்தத்துக்கு டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும், அதான் அம்மா உன்னை பார்த்துட்டு வர சொன்னாங்க, கார்த்தி வந்து கிளம்பிட்டானான்னு சொல்லி பார்த்துட்டு வர சொன்னாங்க அப்படிங்கும்போது அப்போ அங்கே தீபா நின்றுட்டு இருக்கிறாங்க. என்ன தீபா நீங்கள் என்ன கார்த்தியை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கும்போது அப்போ எதுவுமே பேசாமல் வந்து ரியா வந்து அவங்க ஆனந்த
ஆனந்தையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஆனந்த் திரும்பவும் கேட்குறாங்க, என்ன தீபா, நான் உங்கள்கிட்ட பாட்டு பேசிகிட்டே இருக்கிறேன், எதுவுமே சொல்லாமல் நீங்கள் வந்து பேசாமல் என்னையே பார்த்துட்டு இருக்கிறீங்களே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்றதாங்க. அப்போ ஆனந்த் சொல்கிறாங்க, சரி நான் அம்மா கிட்ட போய் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது ரியா வந்து திரும்ப அவங்க ஆனந்தையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து கார்த்திக் வந்து புரியாமல் முடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்னது தீபா இந்த மாதிரிக்கு ஆனந்தை பார்த்துட்டு இருக்க மாட்டால, எதுக்காக அப்படி பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கேட்குறாங்க, என்னாச்சு தீபா, நீங்கள் எதுக்காக ஆனந்தையே பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லும் போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்றதாங்க. ஆனாலும் வந்து கார்த்திக் வந்து ஏதோ ஒரு சந்தேகம் வருது. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உங்கள் கழுத்தில் தாலியை கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே, உங்களுக்கு சந்தோஷமோ இல்லையோ, ஆனால் நம்ம ரெண்டரையும் விட அம்மா தான் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சரி உங்கள் கழுத்தில் இப்போ மஞ்சள் கயிறு தானே கிடக்குது அப்படின்னு கார்த்தி சொல்லும் போது இதை கட்டதுமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது என்ன தெய்வம், அடுத்தடுத்து ஒவ்வொன்றையாக சோதனை போட்டுக்கிட்டே இருக்கிற நம்ம கழுத்தில் எங்கே இருக்குது மஞ்சள் கயிறு அப்படின்னு சொல்லி அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அவங்க பார்க்குறாங்க, அவங்க கழுத்தில் வந்து மஞ்சள் கயிறை காணலை. என்ன தீபா, கழுத்தில் உள்ள மஞ்சள் கயிறு தாலி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இதை கேட்டதுமே வந்து என்ன பண்ணுறதுங்கன்னு தெரியல, எப்படியோ மோதிரத்தை கேட்டாரு, நம்ம சமாளிச்சிட்டோம், இப்போ தாலி எங்கன்னு சொல்லி கேட்குறாரு, இது நம்ம எப்படி சமாளிக்க போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க காலில் பார்க்குறாங்க. காலில் பார்த்தோம்னா மெட்டியும் காணலை. இது என்னது தீபா இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து ஏதோ ஒரு சந்தேகம் வந்துடுது. அப்போ தீபான் முகத்தில் இருக்கிற ரியா வந்து என்னவோ சமாளிச்சுக்கிட்டு என்னை யாரோ கூப்பிடுற மாதிரிக்கு இருக்கிறாங்க, என்னன்னு நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. இவங்க போனதுமே கார்த்திக்கு சந்தேகம் வந்துடுது, இது தீபா மாதிரியே தெரியல, தீபா கண்டிப்பாக அவங்க கழுத்தில் உள்ள தாலியை கலட்ட மாட்டாங்க, காலில் உள்ள மெட்டியும் கலட்ட மாட்டாங்க, என்னதான் பியூட்டி பார்லர் வந்து மேக்கப் போட்டிருந்தாலும் சரி தான், கையில் நம்ம போட்ட மோதிரத்தையும் அவங்க கலட்ட மாட்டாங்க, என்ன சூழ்நிலையும் சரி நான் அந்த மோதிரத்தை கலட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன், அதனால் கண்டிப்பாக அந்த மோதிரத்தையும் கலட்ட மாட்டாங்க, என்னமோ நடக்குது அந்த என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது கரெக்டாக சரவணன் அங்கே வராங்க. சரவணன் கேட்குறாங்க, என்ன கார்த்தி எல்லாம் கிளம்பிட்டியா, ரெடி ஆகிட்டியா அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் சரவணா ரெடி ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன திடீர்னு சோகமாக இருக்கிற, என்னாச்சு, என்ன ரம்யா பற்றி நினச்சிட்டே இருக்கிறியா அப்படிங்கும்போது இல்லை நான் ரம்யா பற்றி நினைக்கல, தீபா பற்றி நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் தீபாவுக்கு என்னாச்சுது அப்படின்னு சொல்லும் போது இல்லை இப்போ தீபா அங்கே வந்தாங்க, அவங்க மேலே எனக்கு என்னமோ ஒரு டவுட்டாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற கார்த்தி அப்படிங்கும்போது ஆமாம் தீபா கையில் வந்து நான் போட்ட மோதிரம் இல்லை, கழுத்தில் தாலி இல்லை, காலில் மெட்டி இல்லை, இப்படிலாம் தீபா இருக்க மாட்டாங்க, என்னன்னு கேட்டாக்கி அவங்க என்னென்னமோ சொல்லி சமாளித்தாங்க, ஆனால் என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க, இப்படிலாம் இருக்க மாட்டாங்க, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது பார்க்கும்போது ரம்யாவுக்கு வந்து ரியா வந்து ஃபோன் பண்ணுறாங்க, நீ கொஞ்சம் அவசரமாக வா அப்படின்னு சொல்லவும் கார்த்தியோட ரூமில் இருந்து நீ வந்துட்டியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நீ சொன்ன ரூமில் தான் நான் இருந்துட்டு இருக்கிறேன், சீக்கிரமாக வா, நான் அர்ஜென்ட்டாக உன்ட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ரம்யா சரி நீ ஃபோனை போய் பக்கத்தில் வர தீபா இருக்கிறா, அதுக்கு முன்னே நான் பேச முடியாது, நான் ரூமுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க. என்னென்னு தெரியல ரியா இந்த அளவுக்கு அர்ஜென்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறா, வான்னு சொல்லி என்ன விஷயமா இருக்கும், ஒருவேளை கார்த்தி ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ரொம்பவே பதட்டத்தோட கிளம்புறாங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, என்னாச்சு ரம்யா, என்ன அப்பா ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா அப்படிங்கும்போது இல்லை அப்பா ஃபோன் பண்ணல, ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணது வந்தது, நான் சரி கொஞ்சம் தனியாக இருந்து நான் பேசிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து போய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ வந்து மீனாட்சியும் மைதிலியும் சொல்கிறாங்க, என்ன தீபா கார்த்தியை உனக்கு பார்க்கணுமா அப்படிங்கும்போது அப்போ தீபா வந்து வெக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சரி வா, என்னதான் இருந்தாலும் உனக்கு கார்த்தியை பார்க்கணுன்னு ஆசை இருக்க தானே செய்யும், அவர் அங்கே தான் இருக்காரு, வா நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை அழைச்சிட்டு அவங்க வந்து கார்த்தி ரூமுக்கு வராங்க. சரி நீ பேசிட்டு இரு, நாங்கள் வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியும் மைதிலும் அங்கேருந்து போயிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தியும் சரவணனும் தான் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அங்கே தீபா வராங்க. தீபா வெக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. என்னங்க நான் உடுத்துற புடவை நல்லா இருக்குதா, நீங்கள் வாங்கி தந்த புடவை அப்படின்னு சொல்லி கேட்கவும் கார்த்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இப்போ தானே கொஞ்ச நேரம் முன்னாடி வந்துட்டு போனாங்க, நம்ம அந்த புடவை நல்லா இருக்குன்னு சொன்னோம், திரும்பவும் வந்து நல்லா இருக்கா அந்த புடவைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னாச்சு இந்த தீபாவுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சரவணன் கேட்குறாங்க, என்ன கார்த்தி தீபா கழுத்தில் மஞ்சள் கயிறில் தாலிலாம் இருக்க தானே செய்யுது, நீ என்ன இப்படி சொன்ன அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி பார்க்குறாங்க சரவணன் சொன்னதுமே அவங்க கழுத்தில் வந்து தாலி இருக்குது, காலில் மெட்டி இருக்குது, கையில் அந்த மோதிரமும் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு கார்த்தி வந்து ரொம்பவே குழப்பமடைய ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க, தீபா இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ரூமுக்கு வந்தீங்களான்னு சொல்லும் போது இல்லை எங்க நான் ரூமுக்கு வரல, இவ்வளோ நேரம் நான் அந்த ரூம்ல எல்லாம் மீனாட்சி அக்காட்டையும் மைதிலி ரம்யா 3 விட்டு நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ரம்யாவும் அவங்க இருந்தாங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ரம்யா இவ்வளோ நேரம் என்கிட்ட தான் இருந்து பேசிட்டு
பேசிட்டு இருந்தா, இப்பதான் ஏதோ ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவ பேசுறதுக்காக போனா அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே கார்த்திக் வந்து ரொம்பவே குழப்பமடைய ஆரம்பிச்சிருந்தாங்க. சரி தீபா நீங்க வந்து போங்க, நான் வந்து கொஞ்ச நேரத்துல வந்துருதுன்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு தீபாவும் போயிருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா கார்த்தி வந்து சரவணகிட்ட சொல்றாங்க, இங்க என்னமோ அந்த மண்டபத்துல நடந்துகிட்டு இருக்குது, என்னன்னு தெரியல. கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து தீபான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க, அது தீபாவா தான் வந்தாங்க, ஆனா அது யார் வந்தானே எனக்கு தெரியல. அப்போ கழுத்துல வந்து தாலியும் இல்லை, காலில் மெட்டியும் இல்லை, நான் கையில் நான் போட்ட மோதிரமும் இல்லை. ஆனால் இப்போ வரும்போது தீபா கழுத்துல எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து நான் வரும்போது இந்த புடவை நல்லா இருக்குன்னு சொன்னேன், திரும்பவும் தீபா வந்து இந்த புடவை நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு என்னமோ இங்கே ரொம்ப குழப்பமா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, என்ன கார்த்தி நீ பேசிட்டு இருக்கிற, ரம்யாவும் இவ்வளவு நேரம் தீபா கிட்ட தான் இருந்து பேசிட்டு இருக்கிற, அப்போ ரம்யா எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. ஆனால் ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை மட்டும் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுது, ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும், கண்டிப்பா தீபாவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருது. அப்ப தீபா மாதிரிக்கு நீ வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சரவணன் கேட்கும்போது, சரவணா நீ இப்ப என்ன சொன்ன அப்படின்னு கார்த்திக் கேட்கிறாங்க. இல்ல தீபா மாதிரிக்கு வேற யாராவது இங்க இருக்காங்களான்னு சொல்லி கேட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கார்த்திக்கு புரிஞ்சு போச்சுது. ஓஹோ, அப்ப தீபா மாதிரிக்கு வேற ஒருத்தங்க வேஷம் போட்டுட்டு இங்க வந்திருக்காங்க, அப்ப ரம்யா ஏதோ ஒரு திட்டத்தை போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து சரவணன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ரம்யாட்ட வந்து ரியா சொல்றாங்க, என் மேல கார்த்திக்கு டவுட் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. என்னடி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா என் கழுத்துல தாலி இல்லை, காலில் மெட்டி இல்லை, இதை கார்த்திக் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, நான் எப்படியே நைஸா வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சொன்னதுமே ரம்யா சொல்றாங்க, அப்போ ஒருவேளை நம்மளை கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படிங்கும்போது, இல்லை நான் நைஸா வந்துட்டேன் அப்படிங்கும்போது, இல்லை நம்ம கார்த்தி அப்படிலாம் லேசில் நினைச்சிடக்கூடாது, அவருக்கு எந்த விதத்துலையும் உன் மேல டவுட்டே வந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது, இரு கொஞ்ச நேரத்தில் நான் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வராங்க.